இந்த வீடியோவில் மெய்யெண்களில் அடுத்த பார்ட் பார்க்க போகிறோம். மெய்யெண் கோடு பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்துருக்கோம். விகிதமுறு எண்ணில் தொடர் உருப்பெருக்க முறையில் ரெண்டு எண்களுக்கு இடையில் நிறைய நம்பர் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே எடுத்துக்காட்டு 2.14 4.863 எண்கோட்டில் குறிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு பார்த்தாலே தெரியும் 4.863. அதாவது இந்த நம்பர் எண்கோட்டில் 4 அடுத்து 5 இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில வரும். அப்போது எப்படி இதை குறிப்போம்னா 1 2 3 4 5 6 நம்பர் போய்கிட்டு இருக்கும். இந்த இதில் 4க்கும் 5க்கும் இடையில 4.863 வரும். அப்போது இது 4.1 4.2 4.3 4.4 4.5 4.6 4.7 4.8 4.9ன்னு நம்ம எழுதலாம். அடுத்து இங்கே நமக்கு தெரியுது 4.863. அப்போ 4.8 8க்கு அடுத்து 6ன்னு இருக்குது. அப்போ இந்த இது 4.8க்கும் 4.9க்கும் இடையில வரும். இப்போது இந்த ரெண்டு நம்பரை எடுத்தோம்னா இதுக்குள்ள நம்பர் எப்படி வரும்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். 8லேயே பார்த்துருப்போம். 4.81 4.82 4.83 4.84 4.85 4.86 4.87 4.88 அப்படின்னு வரும். இங்கே பாருங்கள் 4.863. இப்போ 4.86க்கும் 4.87க்கும் இடையில வரும். அப்போ 4.861 4.862 4.863 4.864 4.865 4.867 போய்கிட்டே இருக்கும். நமக்கு குறிக்க வேண்டிய நம்பர் 4.863. இப்போது 0.863 இதுதான். இப்படி தான் எண்கோட்டில் குறிக்கணும். அடுத்து பாருங்க 2.15 3.45 4.5க்கு மேலே பார் இருக்குது. இந்த நம்பரில் 3.45 பாரை 4 தசம இடத்திருத்தமாக எண்கோட்டில் குறிக்கவும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 3.45 4545ன்னு எழுதிக்கணும். 4 தசம இடத்திருத்தமாகனா புள்ளிக்கு அடுத்து 4 நம்பர் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். இப்போது இதை நம்ம பார்த்தாலே தெரியுது 3.4ன்னு இருக்குது. அப்போ எண்கோட்டில் 3க்கும் 4க்கும் நடுவில் வரும். இப்போ எண் போதுன்னா 0 இங்கிட்டு 1 2 3 4 இப்படி போய்கிட்டு இருக்கும். இந்த சைடு -1 -2ன்னு போய்கிட்டே இருக்கும். நம்ம 3க்கும் 4க்கும் இடையில தான் வரும் இந்த நம்பரு. இப்போது இதை எப்படி எழுதுவோம்? 3.1 3.2 3.3 3.4 3.5 3.6ன்னு வரும். இந்த இது 3.4. இப்போ இந்த 3.4க்கும் 3.5க்கும் வரும், இடையில வரும். அடுத்து எப்படி குறிப்போம்? 3.41 3.42 3.43 3.44 3.45 3.46 3.47 நமக்கு என்னது 3.454. இப்போ 3.45 இங்கிட்டு போனோம்னா 3.451 அந்த மாதிரி வரும். 3.451 நமக்கு தேவை 3.454. அப்போ இந்த ரெண்டு எண்ணுக்கு இடையில இருக்கும். 3.45க்கும் 3.6க்கும் இடையில எப்படி எழுதுவோம்? இங்கே இது பண்ணோம்னா 3.451
3.452 3.453 3.454 3.455 3.456 நமக்கு என்னது 3.4545 3.4545 அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில வரும். இப்போ இதுக்கு அடுத்து உள்ள எப்படி எழுதுவோம் 3.454 அடுத்து 3.4541 3.4542 3.4543 3.4544 3.4545 3.4546 இப்போது நமக்கு தேவையான நம்பர் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த இருக்கு 3.4545 அப்போது இந்த இடத்துல என் கோட்டில் குறிப்போம். இதெல்லாம் லைட்டாக இருக்க பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஏதாவது ஒரு நம்பர் வந்தோன்னா எந்த நம்பருக்கு இடையில வரும்னு கேட்டால் நமக்கு செய்ய தெரியும். அடுத்து பயிற்சி பாருங்கள். 2.4 கீழ்காணும் எண்களை எண்கோட்டில் குறிக்கவும். ஃபஸ்ட்டு இது பாருங்கள் 5.348 இந்த நம்பரை பார்த்தாலே நமக்கு தெரியும் 5க்கும் 6க்கும் இடையில வரும். எண்கோட்டில் 1 2 3 4 5 6 5க்கும் 6க்கும் இடையில வர்ற நம்பர். அஞ்சு 5.1 5.2 5.3 5.4 5.6 சாரி 5.5 5.6 நமக்கு என்னது 5.34 அப்போ 5.3க்கும் 5.4க்கும் இடையில இந்த 5.348ன்னு இருக்கும். இப்போது 5.3லேருந்து 5.4க்கு இடையில என்ன நம்பர் வருதுன்னு எழுதணும். அப்போது 5.31 5.32 5.33 5.34 5.35 5.36 5.37 அடுத்தும் 5.38 5.39 வரை வரும். நமக்கு 5.34 இப்போது இந்த இருக்கு 5.34 அடுத்து 5.34 இருக்குது. இப்போது அடுத்த நம்பர் வந்து இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில வரும். 5.34க்கும் 5.35க்கும் இடையில என்ன வரும் 5.348 இதை தான் எண்கோட்டில் குறிக்கணும். இப்போ இதை எப்படி எழுதுவோம் 5.341 அடுத்து 5.342 5.343 5.345 5.346 5.347 5.348 5.349 நமக்கு தேவையான நம்பர் வந்து 5.348. அடுத்து பாருங்க 6.4 பார் இதை வந்து 3 தசம இட திருத்தமாக அதாவது புள்ளிக்கு அடுத்து 3 எண் வரணும். இப்போ 6.4 பார்னா 4 போய்கிட்டே இருக்கும். 3 தசம இட திருத்தமாகங்கிறதுனால நம்ம 3 தடவை 4 போட்டு எண்கோட்டில் குறிக்கணும். இதை பார்த்தாலே தெரியும் 6.444 அப்போ இது வந்து 6க்கும் 7க்கும் இடையில வரும் இந்த நம்பரு. எண்கோட்டில் குறித்தோம்னா 0 இந்த சைடு -1 -2 போகும். 1 2 3 4 5 6 7 8ன்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ வந்து 6க்கும் 7க்கும் இடையில தான் இருக்குது. இப்போ 6க்கும் 7க்கும் இடையில எப்படி எழுதுவோம் 6.1 6.2
6.3 6.4 6.5 6.6 6.7 6.8 6.9 6.4 தானே. அப்போது இது எந்த இடத்துல வரும்? இந்த இருக்குது 6.4. அடுத்து 6.444ன்னு இருக்குது. அப்போ 6.4க்கும் 6.5க்கும் இடையில வரும். என்கோட்டில் எப்படி எழுதுவோம்? 6.41 6.42 6.43 6.44 6.45 6.46 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நமக்கு தேவை 6.44. திரும்ப வந்து மூணாவது நம்பர் வந்து 6.444. இப்போ இது வந்து இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில வரும். அதை என்கோட்டில் குறிக்கும்போது 6.441 6.442 6.443 6.444 6.445 6.446ன்னு போய்கிட்டே இருக்கும். நமக்கு தேவை வந்து 6.444. அப்போது 444 இந்த இடத்துல குறிப்போம். அடுத்து பாருங்க, மூணாவது சம். 4.73 பாரை 4 தசம இட திருத்தமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும்? எப்படி எழுதுவோம்? 4.7373. ஏன்னா 73க்கு மேலே பார் இருக்குன்னா 73 73ன்னு போய்கிட்டே இருக்கும். நம்ம புள்ளிக்கு அடுத்து 4 இதை தான் கணக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் 4.7373ன்னு எழுதியிருக்கோம். இதை பார்த்தாலே தெரியுது 4க்கும் 5க்கும் இடையில வரும். என்கோட்டில் குறிச்சோம்னா 0 1 2 3 4 5 6ன்னு போய்கிட்டே இருக்கும். இந்த சைடு -1 -2ன்னு போய்கிட்டே இருக்கும். 4க்கும் 5க்கும் இடையில 4.1 4.2 4.3 4.4 4.5 4.6 4.7 4.8 4.9. நமக்கு என்னது? 4.73. இப்போ 4.7க்கும் 4.8க்கும் இடையில அடுத்து வரும். இப்போ 4.71 4.72 4.73 4.74 4.75ன்னு போய்கிட்டு இருக்கோம். நமக்கு இங்கே 4.73க்கு அடுத்து 7, அதாவது 73 அதுக்கப்புறம் 7 வருது. அப்போ இது வந்து 4.73க்கும் 4.74க்கும் இடையில வரும். இதை எப்படி எழுதுவோம்? 4.731 4.732 4.733 4.734 4.735 4.736ன்னு வரும். நமக்கு 4.737 வரணும். 4.737 அடுத்து 4.738. இப்போது 737 அதுக்கு அடுத்து இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில வரும். அடுத்து இப்போ இது எப்படி வரும்? 4.737க்கு அடுத்து 1 4.737 4.737 4.7374. நமக்கு தேவையான நம்பர் வந்து 4.7373. அப்போது 4.7373 இந்த இடத்துல என்கோட்டில் குறிப்போம். பேசிக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு சம்ஸ் எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.